ஸோ பேசிக்காக மேத்தமெட்டிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பேசிக்காக மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிளை ப்ரோக்ராமேட்டிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் சர்க்கிள்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அண்டு க்ளோஸ். எப்பயும் போல் என்ட்ரி பாயிண்டான மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array of arcs போட்டுக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே நான் ரேடியஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு 20ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 20ன்றது ஒரு இன்டிஜர் லிட்டரல். ஸோ இன்டிஜர் லிட்டரலை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, இன்ட் இருக்குது, லாங் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் மிட் சைஸாக இருக்க இன்டிஜர் டேட்டா டைப்பை எடுத்துக்கிறேன். ஸோ அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா இன்ட்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 20ன்றத இன்ட்ன்ற டேட்டா டைப்பில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வேல்யூவும் அசைன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு ரேடியஸ் ஈக்குவல் டு 20ன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக ஏரியா ஆஃப் சர்க்கிளை கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் சர்க்கிளை கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இங்கே நம்மளால் பையின்ற வேல்யூவை பை மாதிரி நம்ம சிம்பிள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பைக்குன்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா 3.14ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 3.14 எடுத்துக்கிறேன். 3.14. ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு இங்கே 20ன்னு இருக்குது. இங்கே நான் அதை ரேடியஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபார்முலா என்னவோ இந்த பை இன்ட்டு ஆர் ஸ்கொயருன்றதை நம்ம ஆர் ஸ்கொயருன்னு இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஆர் ஸ்கொயருன்றது பேசிக்காக ஆர் இன்ட்டு ஆரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ் இப்படி நான் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு தான் இங்கே பார்க்கணும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி பையோட வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அந்த பையன்றது எனக்கு டபுளில் இருக்குது, பாயிண்டில் இருக்குது. ஆனால் நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் ஃப்ளோட்டில் எடுத்துக்கலான்னு சொல்லி. ஃப்ளோட்டோட ரேஞ்ச் என்னவோ கம்மி. ஸோ இப்போ எனக்கு வரப்போகிற வேல்யூ ஒரு சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு என்னென்னா ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ என்னோட ரேஞ்ச் அதிகமாக இருக்க டபுளே நான் எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் டி இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3.14ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூவை நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆரோட வேல்யூ நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரேடியஸ்னு இங்கே 20ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கும் போது எனக்கு வரப்போகிற அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா டபுளில் தான் வரும். நான் என்ன தான் இன்டீஜர் ரேடியஸ் எடுத்துக்கிட்டாலும் நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறது எதில் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள்ன்ற வேல்யூவில் தான் நான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு எப்படி வரும் அப்படின்னா பாயிண்டில் தான் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள்னு இன்னொரு கண்டெய்னர் எடுத்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ்னு கொடுக்குறேன். டி இன்ட்டு ரேடியஸ் அப்படின்றது டின்றது இங்கே எனக்கு என்ன அப்படின்னா பையோட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கு. ரேடியஸ் நான் மேலே ரேடியஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் மல்டிப்ளை ஆகி எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த ரிசல்ட்டை தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். system.out.printlnல நான் எதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் அதை சேவ் பண்ணுறேன். ஸோ என் கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் என்னோடய ஃபைல் நேம். ஸோ சர்க்கிள்னு நான் வச்சுக்கிறேன். circle.javaன்னு வச்சுக்கிறேன். ஸோ என்டர். நான் போயிட்டு இதை கம்பைல் பண்ணுறேன். ஜாவாசி circle.java. ஸோ என் ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஜாவா circle.java. ஸோ என்னோடய வேல்யூ என்ன அப்படின்னா
1 to 56.0 நான் டபுளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால 0.0ல வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோட 20 ரேடியஸை எடுத்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சதோட அவுட்புட்டாக இருக்குது.